H1N1 வைரஸ் தொற்று பரவுகின்றமை தொடர்பில் தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மைப்பாளர் தலைமையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. பொது ரோக லட்சண திபென்னி புன கேஸ் பொதுவான நோய் அறிகுறிகள் காணப்படும். காய்ச்சல், இருமல், தொண்டை பிரச்சனைகள், சுவாச கோளாறுகள் போன்ற பொதுவான நோய் அறிகுறிகள் காணப்படும். இவ்வாறான நோய் அறிகுறிகள் தென்படும் போது இது சாதாரண நோய் அறிகுறிகள் என கருத்தில் கொண்டு சிகிச்சைகளை பெறுவதற்கு அவர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தருவதில்லை. இவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படும் பட்சத்தில் உடனடியாக அருகாமையில் உள்ள அரசு வைத்தியசாலைக்கு வருகை தந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ரோக லட்சණ තියෙනවා නම් දෙවෙනි දවසේම ළඟම තිබෙන රජයේ රෝහලට ඇවිත් ඒ වෛද්‍ය උපදෙස් ලබා ගන්න කියලා. ரோகாபாத තියෙන අයට நோய் அறிகுறிகள் காணப்படுகின்றவர்களுக்கு, அதாவது ஆஸ்துமா போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் அல்லது முதியோர் எதிர்நோக்குகின்ற இதே நோய்கள், நீரிழிவு போன்ற நோய் உடையோரும் அதுபோன்று கர்ப்பிணி தாய்மார்களும் இந்த நோய் தாக்கம் விரைவில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுகின்றன. ஆஸ்பிரின் அல்லது ஆஸ்பிரின் உள்ளடங்கிய மருந்து வகைகளை உட்கொள்ள வேண்டாம். அத்துடன் பாராசிட்டமால் தவிர்ந்த வலி நிவாரணிகளை உட்கொள்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ඇරුණාම කිසිම වේදනානාශක ඖෂධයක් භාවිත කිරීම සුදුසු නැහැ.